வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ் ஒரு மொழிக்கும் அந்த சமுதாயத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அந்த தொடர்பை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸு. இந்த சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ் ஒரு 18ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில் தான் மக்களால் படிக்கப்பட்டது. ஆரம்ப கட்டத்தில் இந்தியாவும் ஜாப்பனீஸும் சேர்ந்த லிங்குவிஸ்ட் தான் இந்த மொழிக்கும் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தொடர்புக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி படித்தாங்க. 1952 லிங்குவிஸ்டான ஹேவர் தான் இந்த சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ்ன்ற வேர்டை காயின் பண்ணார். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் லேபோ பர்ன்ஸ்டீன்லாம் இந்த சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸில் ஒரு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியில் நிறையா பண்ணியிருக்காங்க. சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ் மக்கள் டிஃப்ரெண்ட் சோஷியல் ஐடென்டிட்டிஸில் இருக்காங்க இல்லையா. இப்போ ஜெண்டர், ஆண் பெண்ணுன்றது, வயசு, சின்ன வயசு பெரிய வயசுன்றது, ரேஸு, அப்புறம் எத்தனிசிட்டி, கிளாஸ் ஸ்பீக்கு, அதே மாதிரி ஒரே ஆள் ஒரு சுச்சுவேஷன்லேயும் இல்லை யார்கிட்ட பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பேசுகிற மொழி, எழுதுகிற மொழி எப்படி மாறுபடுது அப்படின்றத பற்றியெல்லாம் கூர்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடியது தான் சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸு. இங்கே 2 விதமான ஸ்டடீஸ் இருக்குது. ஒன்று மைக்ரோ சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ், இன்னொன்று மேக்ரோ சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ். மைக்ரோ சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ்னால் அது சோஷியல் அண்ட் லிங்குவிஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிக் லிங்குவிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் மேலே இருக்கிறத பற்றி சொல்லும். மேக்ரோ சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு மொழி எப்படி கம்யூனிகேஷனை மற்றவங்களோடு செய்கிறதுன்றது ஜென்ரலாக பற்றி பார்க்கும். இப்போ காம்பிடன்ஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கான்ஃபிடென்ஸ் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் எதோடுனா லிங்குவிஸ்டிக்ஸ் ஆர் கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ் அண்ட் ஐ லாங்குவேஜோடு இருக்கக்கூடிய தொடர்பு. இதுக்காகவே லோம்கெல்ஸ்கி அவரோட யூனிவர்சல் கிராமரை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கார் அந்த தியரியை. பெர்ஃபார்மன்ஸுன்றது அந்த மொழி என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லிங்குவிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இ லாங்குவேஜில் இருக்குது அப்படின்ற பற்றி தான் இது. இப்போ என்னெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ் இந்த மொழி சம்மந்தமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் கம்யூனிட்டி, ஸ்பீச் அண்ட் வேர்பல் ரெப்பர்டர், ஸ்பீச் சிச்சுவேஷன், ஸ்பீச் இவெண்ட், அப்புறம் ஸ்பீச் ஆக்ட். ஸ்பீச் கம்யூனிட்டினா ஒரு குழு, ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு குரூப்பு, அவங்களுக்குள்ளே ஒரு சில நார்ம்ஸ் இருக்கும். இப்படி தான் அந்த மொழியை பேசணும், இப்படி வார்த்தைகளை பேசக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகளை இன்னாரோட பேசும்போது உபயோகப்படுத்தணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரே மொழியை பேசக்கூடியவங்க இப்படி பேசணுன்றதை ஃபாலோ பண்ணுறவங்கள தான் ஸ்பீச் கம்யூனிட்டின்வோம். இப்போ ஸ்பீச் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ஒரு மொழிக்கு மேற்பட்ட மொழிகளும் பேசலாம், இல்லை ஒரே மொழியில் வேறு டயலாக்லேயும் கூட பேசலாம். இப்போ ஸ்பீச் அண்ட் வேர்பல் ரெப்பர்டர்னு பார்த்திங்கன்னா ஒரு லிங்குவிஸ்டிக் வெரைட்டிஸ், ஒரு ஸ்பீக்கர் அவருடைய இன்னொரு மெம்பரான அந்த ஸ்பீச் கம்யூனிட்டியில் இருக்கிறோட பேசும்போது என்னென்ன வெரைட்டிஸில் அவர் பேசுகிறாருன்றதை பற்றி தான் ஸ்பீச் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். ஸ்பீச் சிச்சுவேஷன்றது எந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க பேசுகிறாங்கன்றது, அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரும் ஹேரரும் அந்த சூழ்நிலையை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடியதான் நம்ம ஸ்பீச் இவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸ்பீச் ஆக்ட்ன்றது நம்ம பேசும்போது கூட செய்யக்கூடிய அட்டரன்சஸ், அது அப்பாலஜியாக இருக்கலாம், கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம், இன்விடேஷன், ப்ராமிஸ், ரிக்வெஸ்ட், இதெல்லாம் ஸ்பீச் ஆக்டில் வரும். இப்போ இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா ஒரு கல்யாணம்னு வச்சிங்களேன். இப்போ அந்த கல்யாணம் நடக்கிற அந்த சூழ்நிலையில் தான் ஸ்பீச் சிச்சுவேஷன். இப்போ அந்த கல்யாணத்தில் ஒருத்தர் பேசிக்கிறோம் இல்லையா, அது ஸ்பீச் இவெண்ட்டு. அதே சமயத்தில் பேசும்போது நம்ம ஒருத்தர் வரவேற்போம், இல்லைனா விடை அனுப்புவோம், இல்லைனா ஒரு ஜோக் பேசுவோம் இல்லையா, அதுதான் ஸ்பீச் ஆக்ட். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.